ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர். மித்ரன் இங்கே பொங்கல் லீவுக்கு இருக்கார். நான் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால எக்ஸ்ட்ரா லீவ் போட வேண்டியதாகிடுச்சு. அதனால் கப் கேக் செஞ்சு கொடுங்க, இல்லைனா மஃபின் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு இருந்தார். அதனால் சரி சிம்பிளாக பண்ணலாம். பனானா இருந்தது வீட்டில், அம்மா கொடுத்தாங்க. அம்மா தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பனானா இருந்தது. அதனால் அதை வச்சு நீங்கள் பனானா இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி, அதனால் இன்றைக்கி ராகி மாவும் ஓட்ஸ் ஃப்ளவரும் வச்சு தான் பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக தான் பண்ண போகிறோம். மித்ரன் நான் தான் பண்ணுவேன் எல்லாம், நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க, ஒன்று ஒன்றா நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றனால எனக்கு குட்டி பனானாவாக இருக்கிறனால நான் 4 பனானா யூஸ் பண்ணிட்டேன். பெருசாக இருந்தால் 2 போதும், நல்லாவே பெருசாக இருந்தால். மேஷ் பண்ணிவிட்டு கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன், நம்ம கொக்கோ பவுடர், அப்புறம் சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, எல்லாமே நான் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் ஃப்ளார் கூடயே நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/3 கப் தான் எடுத்துக்கிட்டேன் நான். அது கூடயே நான் பவுடர் ரோல்டு ஓட்ஸ் நான் பவுடர் பண்ணி அது கூடயே நான் அதையும், அந்த கிரானுல்ஸாக இருக்குன்றனால நான் அதையும் அது கூடயே ஒரு பல்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுதான் வெனிலா எசன்ஸ். மித்ரன் தான் எல்லாமே பண்ணாங்க. நீ மட்டும் இது மட்டும் பண்ணு, நான் எல்லாமே நான் தான் செய்வேன், நீ எல்லாம் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. எப்பயுமே கப் கேக் வேணும்னு தான் கேட்பாங்க. நான் கடையிலேயே வாங்கி கொடுக்க மாட்டேன், நானே தான் ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன தம்பி உள்ளே போடலாம், சாக்லேட் இல்லை வேறு என்ன போடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு போட்டு கொடுப்பேம்மா, அது கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, வால்நட் இருந்தனால நாங்கள் வால்நட் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கப் கேக்லேயும் நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னாங்க. சரி, நான் அவங்க கையை பிடிச்சிட்டே கப் கேக் மோல்டுலேயும் எல்லாமே ஊற்றியாச்சு. நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். மேலே டாப்பிங்ஸ்க்கு சாக்லேட் இல்லைன்றனால என்ன வேணும்னா, அவர் கேஷ்யூ ரொம்ப ஃபேவரட். அதனால் கேஷ்யூ போட்டுக்கலாம் அப்படின்றனால நாங்கள் கேஷ்யூ போட்டுவிட்டோம். சாக்லேட் இருக்கவங்க, சாக்லேட் வேணுங்கிறவங்க சாக்லேட் சிப் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல. ஏர் ஃப்ரையரில் நான் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு 4 வச்சு, அதுக்கப்புறம் 4 வச்சா ஷேப் மாறிடும், ரவுண்டாக இருக்காது அப்படின்றனால அப்புறம் 3A வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் 180 டிகிரியில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் 160 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். உண்மையாலுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. மித்ரனோட வீடியோ எடுக்க முடியல. அவங்க மூஞ்சை மறைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எடுக்க முடியல. வீடியோ எடுக்கக்கூடாது, எப்பயும் ஓகே எடுக்கலாம் அப்படின்வாங்க. இன்றைக்கி என்னமோ மூடு சரியில்லை, அதனால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்றனால நான் கிளிப்பிங்ஸ் எடுக்கலை. ஏன்னா அவங்க தான் சாப்பிட்டாங்க, 2 சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு இப்போ போன வாட்டி நான் ஜோவர் கப் கேக்ஸ் பண்ணும்போது நான் டேட்ஸ் ஸ்வீட்டாக வச்சு பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஹனியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஹனி ஸ்வீட் பத்தலை அப்படின்றனா நம்ம ஜாகரி சேர்த்துக்கலாம். நான் ஜாகரி கொஞ்சம் ரொம்ப மினிமலாக தான் சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா ஆப்ஷனல் தான், ஹனி மட்டும் போதுன்றவங்க அதோட நம்ம விட்டுறலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்